என்னடா வீடியோவோட ஆரம்பத்திலேயே ஏப்பமெல்லாம் பலமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்பதான் நம்ம தனுஷோட இட்லி கடைக்கு போயிட்டு வந்தேன். வாங்க நம்ம தனுஷ் கடையில சாப்பிட்ட இட்லி எப்படி இருந்துச்சு, அதுக்கு தொட்டுக்க கொடுத்த சட்னி சாம்பார் எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் ஜாலியா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். இது ரிவ்யூ வீடியோ கிடையாது, ரோஸ்ட் வீடியோ கிடையாது. ஒரு 200 ரூபா டிக்கெட் எடுத்து தேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்னமெல்லாம் தோணுச்சுங்கிறத பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட கதை என்னன்னா, மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ராஜகிரனும் அவருடைய மனைவியா வரக்கூடிய கீதா கைலாசமும் ஒரு சின்ன ஏழ்மையான ஓட்டு வீட்டுல குடியிருக்கிறாங்க. அவங்க பக்கத்து தெருவுல ஒரு சின்னதா இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஓ, நமக்கு தான் இட்லி கடை, ராஜகிரனுக்கு அது ஒரு கோயில். அவர் சுடுற இட்லி ஒரு பிரசாதம். அந்த தொழில அவரு ஒரு ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகனா வர்றாரு நம்ம தனுஷ். இந்த இட்லி கடைக்கு அந்த ஏரியா முழுக்கவே பயங்கரமான நல்ல பேரு. நம்ம ராஜகிரனுக்கும் அவர் நடத்துற இட்லி கடையுமே அந்த ஊருக்கே ஒரு கௌரவம்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அந்த தொழில ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராஜகிரன். ராஜகிரனுடைய மகனா வரக்கூடிய தனுஷ் எத்தனை நாளைக்கு தான் இந்த இட்லி கடையை இப்படியே நடத்திக்கிட்டு இருக்கிறது? நம்ம கடைக்கு தான் நல்ல பேர் இருக்குதுல்ல, இதையே ஒரு பிராண்டா மாத்தினா என்ன, இத நிறைய ஊர்கள்ல நம்மளுடைய பேர்லயே பிரான்சைஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதாப்ப நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவருடைய கணக்கு. ஆனா நம்ம ராஜகிரன், ஏப்பா சிவநேசன் இட்லி கடைன்னு சொல்லிட்டு என் பேர்ல கடையை வச்சுட்டு நம்ம கடையில நானே கையால மாவாட்டுறேன், நானே இட்லி சுட்டு மக்களுக்கு கொடுக்குறேன், என்னோட பேர்ல பிரான்சைஸ் அப்படிங்கிற பேர்ல ஊருக்கு ஊர் கடை திறந்தானக்கா அங்க எல்லாம் போய் நானே மாவாட்டி நானே இட்லி சுட முடியுமாப்பா? வேற எவனோ ஒருத்தன் என்னோட பேரை வச்சுட்டு அங்க இட்லியை வித்துட்டு இருந்தானக்கா அது மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையாப்பா அப்படின்னு சென்டிமெண்டா டச்சா பேசுறாரு. இதை கேட்டு கடுப்பான தனுஷ், அப்பா இவரு கூட இருந்தானக்கா நம்ம அடுத்து காரு பணம் பங்களான்னு செட்டில் ஆக முடியாது. அதனால வயசான அப்பாவும் அம்மாவையும் தனிமையில விட்டுட்டு அவருக்கு பிடிச்சமான கேட்டரிங் படிப்பை படிச்சுட்டு வெளிநாட்டுல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய பதவியில போய் சேர்ந்துடுறாரு. அந்த ஹோட்டலுடைய ஓனர் தான் சத்யராஜ். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனா வர்றாரு நம்ம அருண் விஜய், பொண்ணா வர்றாங்க ஷாலினி பாண்டே. அந்த ஹோட்டல்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா ஒரு பெரிய பொறுப்புல இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுத்துருக்காரு நம்ம தனுஷ். அதனால அவருக்கு மேல நம்ம சத்யராஜ், அதாவது ஹோட்டல் ஓனருக்கு மிகப்பெரிய நல்ல பேர் வச்சிருக்காரு. சத்யராஜோட பையனா வரக்கூடிய அருண் விஜய் தருதலையா இருக்காரு. பணக்கார திமுறல கேம்பிளிங் விளையாடுறது, குடிச்சு கும்மாளம் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொத்து அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்களோ எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாம் பார்த்து வெறுத்து போன சத்யராஜ், அது மட்டும் இல்லாம சத்யராஜோட பொண்ணா வரக்கூடிய அந்த ஷாலினி பாண்டே தனுஷோடைய பொறுப்பை பார்த்துட்டு இந்த தொழிலை கரெக்டா நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் தொழிலை கரெக்டா கொண்டு போறதுக்கு இவர்தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவரே லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணவும் விரும்புறாங்க. பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய சத்யராஜ், பரவாயில்ல அந்த பையன் ஏழையா இருந்தாலும் தொழில் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கான், நம்ம பையனை நம்பி இந்த தொழிலை விட்டானாக்கா நாசமா போயிடும், அதனால இந்த பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்திலேயே தனுஷ் கிட்ட விடுறதா சரின்னு சொல்லிட்டு அவரும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஷாலினி பாண்டேவுக்கும் தனுஷுக்கும் திருமணம் நிச்சயமாகுது. ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் ஊர்ல நம்ம ராஜகிரன் இறந்துடுறாரு. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்போது அப்பாவோட இறப்பு செய்தியை கேட்ட தனுஷ் கிளம்பி போயிடுறாரு. சரி நான் ஊருக்கு போய் அப்பாவோட இறுதி காரியம் எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. சரின்னு அவருக்கு துணையா அந்த பெரிய ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இளவரசவையும் அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயின். ஒரே வாரத்துல திரும்பி வந்துடுறேங்க, பெரிய கல்யாணம், உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய விஐபிகள் எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க, நீங்க அப்பாவோட இறப்ப காரணமா காட்டிட்டு கல்யாணத்துக்குன்னு தள்ளி போடுறாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் பேசி அனுப்பிச்சு விடுறாங்க. தனுஷும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பாவை பாக்குறாரு. அப்பாவோட இறப்பையெல்லாம் பார்த்துட்டு அம்மாவோட கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருந்துட்டு அந்த ஊர்ல அப்படியே இந்த சின்ன வயசுல அப்பா இந்த கடையை எப்படி ஆரம்பிச்சாரு, தொழில எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்தாரு, இன்னும் அந்த இட்லி கடைக்கு ஊருக்குள்ள இவ்வளவு நல்ல பேர் இருக்குது, வயசான காலத்துல நம்ம அப்பாவையும் அம்மாவையும் இப்படி தனிமையில விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வெளிநாட்டுல போய் நல்ல ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுமே சொல்லிட்டு பயங்கரமான குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சின்ன வயசுல அந்த ஊர்ல இருந்து வரும்போது இந்த ஹோட்டல் நீதாப்பா திரும்பவும் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசி தனுஷோட மனசுல பயங்கர ஆழமான கருத்துக்களை விதைச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த தனுஷ் கன்ஃபியூஸ் ஆகி திரும்பவும் நம்ம வெளிநாட்டுக்கே போய் அந்த பெரிய ஹோட்டல் முதலாளியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அப்பாவோட கடையவே எடுத்து நடத்தி திரும்பவும் அப்பாவோட பேரை இந்த ஊர்ல நிலைநிறுத்துறதான்னு கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கடைசியில என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஹீரோவா வந்திருக்கிறார் தனுஷ். மனுஷனோட நடிப்பை பத்தி நாம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இந்த படத்தை அவரே தான் எழுதி இயக்கி இருக்காரு. தனுஷ் மொத்தமா 4 படங்கள் இயக்கியிருக்காரு. முதல் படம் பவர் பாண்டி, அப்புறமா நிறவுக்கு என்மேல் என்னடி கோபம், அப்புறமா லாஸ்டா வந்த ராயன்.
இது 4வது படம். இந்த 4 படங்கள்லயுமே பவர் பாண்டிக்கு அடுத்தபடியா இந்த படம் டாப் கிளாஸா இருக்கு. அதாவது ராயன் படத்துல தனுஷோட அந்த கெட்டப் பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஆக்ரோஷமான இளைஞனா வருவாரு. அந்த கேரக்டராகவே அந்த போஸ்டர்ல பார்த்தாலே தெரியும் தனுஷ் அவ்வளவு துடிப்புமிக்க இளைஞனா இருப்பாரு. ஆனா இந்த படத்துல பார்த்தானாக்கா ஒரு சாத்வீகமான இளைஞனா, அதாவது சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட அறிவுரைகளையும் நன்னெறிகளையும் கேட்டு ஒரு கிராமத்தானா வளர்ந்த பையன் எப்படி ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருப்பாரோ அதே மாதிரி ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருக்காரு. தனுஷோட நடிப்பை பத்தி எல்லாம் நாம சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. மனுஷன் வேற லெவலான நடிப்பு. ஆனா இயக்குனராகவும் இந்த படத்துல வேற லெவல்ல போயிருக்காரு. பொதுவா நிறைய இயக்குனர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. உதாரணமா ஹரி படங்கள் பார்த்தானாக்கா ஹீரோ ஹீரோயின் தான் மாறி இருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரியா இருக்கும். அதே மாதிரி கௌதம் மேனன் படங்கள் பார்த்திருப்பீங்க, அவருடைய படங்களுடைய ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி பெரிய மணிரத்னத்துக்கே கூட பாத்தீங்கன்னா ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கு. ஆனா தனுஷ் மொத்தமா 4 படங்கள் தான் எடுத்திருக்காரு. 4 படமே பார்த்தனாக்கா 4 ஜானர்ல இருக்கு. அவருடைய டைரக்ஷன் திறமையை பார்த்தனாக்கா வேற எங்கேயோ போயிருக்கு. எப்பா இந்த வயசுல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா, இவ்வளவு அனுபவமானு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. தனுஷோட ஏஜ் நினைச்சு பாருங்க. இப்பவும் அவன் நினைச்சானாக்கா ஒரு ஸ்கூல் பையனா நடிக்கலாம். ஆனா இயக்கத்திலையும் மனுஷன் வேற லெவல்ல பின்னி இருக்காரு. படத்துல டைலாக் எல்லாமே வேற லெவல்ல எழுதியிருக்காரு. எல்லாமே தனுஷ் பண்ணியிருக்காரான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. படத்தோட ஹீரோயினா வர்றாங்க நித்யா மேனன். இவங்கள லாஸ்டா விஜய் சேதுபதி நடிச்ச தலைவனும் தலைவியும் படத்துல பரோட்டா கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இட்லி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன, பரோட்டா கடையில வேலை செய்யும் போது ரொம்ப வாய் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த படத்துல ரொம்பவே அடக்கி வாசிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, பரோட்டா கடையோட ஓனரோட பொண்டாட்டியா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. பொண்டாட்டியா நடிச்சானாக்கா பொண்டாட்டியோட வேலையை காட்டத்தானே செய்வாங்க. ஆனா இந்த படத்துல இட்லி கடை ஓனரோட லவ்வரா வர்றதுனால இன்னும் கல்யாணம் முடியலையில்ல, அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் படத்துல நம்ம நித்யா மேனனை பார்க்கும்போது எப்படி ஒரு கேரக்டர் நம்ம மைண்ட்ல செட் ஆனாங்க. அதாவது சிட்டியில வாழ்ந்த ஒரு நித்யா மேனன் கிராமத்துல பிறந்து வாழ்ந்தானாக்கா எந்த மாதிரியான பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அசத்தி இருக்காங்க. தனுஷ் அந்த இட்லி கடையை வித்துட்டு வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு அவர் வீட்டுல இருக்கும்போது நித்யா மேனன் சட்டி பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருப்பாங்க. ரொம்ப கோபமா இருப்பாங்க. அப்புறமா வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது சமைச்சு வச்சிருக்கேன், பசிச்சா நல்லா கொட்டிக்க, டயர்டா இருந்துச்சுனாக்கா நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லுவாங்க. அப்புறமா தனுஷ் அந்த இட்லி கடையை விற்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிடு, ரொம்ப கலப்பா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க பாணியில் சொல்லுவாங்க. அந்த ஒரு சீன் ரொம்பவே டச்சிங்கா இருக்கும். இப்படி நித்யா மேனன் தனக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பரா பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர்ல அருண் விஜய் நடிச்சிருக்காரு. என்னதான் வழக்கமான வில்லன் கேரக்டரா இருந்தாலும் மனுஷன் அந்த கேரக்டர்ல அவருக்கு கொடுத்த அந்த ஒர்க்கை சும்மா வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். சும்மா என்ன உடம்பு, என்ன மசில்ஸ், எப்பாடே அவரை பாக்குறதுக்கே பொறாமையா இருக்கு. இன்னும் அந்த வில்லன் பார்த்தனாக்கா நமக்கு எப்படி எரிச்சல் வரணும். அந்த வில்லன் ஒரு சாதாரண நம்மளை விட சின்ன லெவல்ல இருக்கிறவன் நம்ம அப்பா கிட்ட எவ்வளவு நல்ல பேர் எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பணக்கார பிசினஸ் மேனோட பையனுக்கு அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு லேபரை பார்த்தானாக்கா எந்த அளவுக்கு கடுப்பாவாங்களோ அதை ரியலாவே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த விதத்துல நம்ம அருண் விஜய் நடிக்கிற மாதிரி தெரியல. உண்மையாலுமே அவருக்கு கொடுத்த கேரக்டர் டெம்ப்ளேட்டான கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டர்ல அவருடைய முத்திரையை பதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறமா இன்னொரு ஹீரோயினா வரக்கூடிய சாலினி பாண்டே, அவங்களுக்கு அப்பாவா வரக்கூடிய சத்யராஜ், ஊருக்குள்ள ஏரியாவில் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய பார்த்திபன், லோக்கல்ல புரோட்டா கடை வச்சு நம்ம தனுஷுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனின்னு இந்த படத்துல நிறைய கேரக்டர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரனுடைய கேரக்டர் பத்தி எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. தவமாய் தவம் இருந்து பார்ட் 2ல நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கிறாரு. படத்துல பின்னணி இசை ஜிவி பிரகாஷ். சமீபத்துல நம்ம தமிழ்ல வந்த நிறைய படங்கள்ல பரபரப்பு, விறுவிறுப்பு, அதிரடி, ஆக்சன், பிஜிஎம் சொல்லிட்டு அனிருத்துடைய பிஜிஎம் எல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் பஞ்சரா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த படம் கிராமத்து பின்னணியில இருக்கக்கூடியதால என்னவோ இதோடைய பின்னணி இசையும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா கேட்கறதுக்கே ரம்மியமா இருக்கு. அந்த வகையில நம்ம காதுகளுக்கெல்லாம் வருடி கொடுக்குற மாதிரி இருக்குது. படத்துல 2 பாடல்கள், எஞ்சாமி எஞ்சாமி பாட்டு, ஒரு கிராமத்து வாழ்க்கையை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரியே இன்னொரு நித்யா மேனன் கூட வரக்கூடிய ஒரு டூயட் சாங்கு, இப்படி 2 பாட்டுமே கேட்கறதுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு. படத்துல நிறைய டச்சிங்கான சீன் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட பசங்க இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா, அதுவும் அவங்களுக்கு ரியல் லைஃப்ல அப்பா இல்லாத பசங்களா இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா நிறைய இடத்துல கண்ணு கலங்கிடுவாங்க, மனசு கசிஞ்சிருவாங்க. நானும் கூட இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல மனசு உருகி கண்ணெல்லாம் கலங்கி, அப்பா இந்த வயசுல எல்லாத்துக்கும் முன்னாடி அழுக வர்றதே நமக்கு ஒரு மானக்கேடா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வர வைக்கிற மாதிரியான நிறைய சென்டிமெண்டான சீன்ஸ் இருக்கு. அந்த சீன் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் கூட கிரிஞ்சா மாதிரி இருக்கும். ஆனா சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அந்த மீட்டர்ல எடுத்திருக்காங்க. இந்த வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியான தனுஷை பாக்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு.
படத்துல வில்லனா வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் நம்ம சமுத்திரக்கனி. ரஜினி முருகன் படத்துல எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இன்னொரு கேரக்டர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர்றாரு நம்ம பார்த்திபன். ஆரம்பத்துல அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் யாரா இவன் குடைச்சல கொடுத்துட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல அவர் ஒரு சீன் பண்ணுவாரு, அது பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். உண்மையாலுமே அதை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த ஒரு சீன்ல பார்த்திபன் நம்ம மனசுல நின்றுறாரு. ஆரம்பத்துல சத்யராஜோட பொண்ணுக்கு நம்ம தனுஷுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கும்போது அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்புவாங்க பாத்தீங்களா. அப்போ ஹீரோயின் கூப்பிட்டு நம்ம இளவரசர்கிட்ட சொல்லுவாங்க, அப்பாவோட காரியம் பண்றேங்கிற பேர்ல அவருக்கு மொட்டைகண்டு அடிச்சிட போறாங்க, ஏன்னா ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரியான படத்துல கவனிக்கக்கூடிய நிறைய டச்சிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இளவரசு கேரக்டரை வச்சு வெளிநாடுகள்லயே ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவன் எதிர்கொள்வான் அப்படிங்கிறத இளவரசமையும் அவருடைய குடும்பத்தையும் வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே உணர்வுபூர்வமா இருந்துச்சு. இளவரசு வரும்போது வீட்டு வாசல்ல அந்த பெரிய சூட்கேஸ் ட்ராலியை வச்சுட்டு நின்றுருப்பாரு. வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தோன்னே அப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே வந்து அவரை கெட்டி சேர்ந்து பிடிச்சி அவரை கொண்டாடுறதெல்லாம் பார்க்கும்போது அவர் உள்ள போயிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவர் கொண்டு வந்து அந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அடையாளமான அந்த பெரிய சூட்கேஸ் ட்ராலி அப்படியே வெளியே வச்சிருப்பாங்க. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதாவது சாதாரணமா ஒரு சொந்தக்காரங்களா இருந்தானாக்கா வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே ஐயோ அவர் என்ன கொண்டு வந்திருக்காரோ, நமக்காக வேண்டி என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரோ, இந்த மாதிரியான மைண்ட் செட்டு தான் போகும். ஆனா அவரை சேர்ந்த குடும்பத்துக்காரங்களுக்கு தான் அவர் தான் அந்த வெளிநாட்டுல இருந்து வந்தத மிகப்பெரிய விலை மதிப்பு இல்லாத பொருள் அப்படிங்கிறத நினைச்சுக்குவாங்க. அதை சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அந்த காஸ்ட்லியான சூட்கேஸ் பாத்தீங்கன்னா வெளியே அனாதையா நிற்கும். அதை டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுவும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சத்யராஜ் ஒரு பெரிய பிசினஸ் மேனா வந்திருக்கிறாரு. சும்மா அவருடைய கெட்டப்பு, அவருடைய பாடி லாங்குவேஜ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கு. என்ன இந்த படத்தை பார்க்கும்போது சின்னதா நமக்கு ஒரு வருடம்னா, என்னதான் பெரிய தொழிலதிபரா இருந்தாலும் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன இட்லி கடை வச்சிருக்கக்கூடிய பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். இன்னும் அதுக்காக வேண்டி அந்த நாட்டுல இருந்து இந்தியாவுக்கே தேடி வந்து அந்த இட்லி கடைக்காரன் கூட சண்டை போடுறதெல்லாம் வந்து லாஸ்டா ஒரு குபேரன் படம் வந்துச்சு பாத்தீங்களா. ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து பிச்சைக்காரனா இருக்கக்கூடிய தனுஷ் கூட ஒண்டிக்கு ஒண்டி என்ன சண்டை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் ஒரு பெரிய மல்டி லெவல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்பரேட் பிசினஸ்மேன் வந்து இந்தியாவில் ஒரு சின்ன கிராமத்துல இட்லி கடை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தனுஷ் கிட்ட வந்து ஒண்டிக்கு ஒண்டியா சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கலான சீன் எல்லாம் இருக்கு. ஆனா படத்துல டச்சிங்கான சீன் நிறையவே இருக்கு. குறிப்பா இந்த சீனை சொல்லியே ஆகணும். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம ராஜ்கிரனும் சரி நம்ம தனுஷும் சரி காலையில நேரமா கடையை திறந்து முதல் ஆவிய இட்லியை ஊத்தி வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா அந்த கொதிக்கிற இட்லி சட்டிய மூடிய துறக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஆவி இட்லி தட்டை அப்படியே எடுக்கும் போது ஒரு ஆவி பறக்கும் பாருங்க. வாவ்! அந்த சீனை ஃபுல் ஸ்கிரீன்ல ஆவி பறக்க அந்த இட்லி தட்டை எடுத்து அப்படியே அவங்க போடும்போது அந்த காட்சியை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. அந்த சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துல நடிச்ச உயிருள்ள நடிகர்கள் மட்டுமா அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல உயிரே இல்லாத அந்த ஆவி பறக்கிற இட்லியும் சூப்பரா நடிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த இட்லிக்கு மாவாற்ற ஆட்டுக்கல்லு, சட்னி அரைக்கிற அம்மிக்கல் முதல் எல்லாமே தத்துவமா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கு. போங்க, நம்ம ராஜ்கிரண் ஒவ்வொரு தடவையும் அந்த இட்லிக்கு மாவாட்டுறது, அதுக்கு அந்த பதம் பாக்குறது, அதெல்லாம் வந்து ரொம்பவே டச்சிங்கா இருக்கும். அதை விட சூப்பரா ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு தடவை ராஜ்கிரண் இட்லி சுட்ட உடனே முதல் ஆவியிலிருந்து எடுத்த உடனே அவருடைய நண்பரா ஒருத்தர் வருவார், வயசானவர். அவரு எப்பவுமே ராஜ்கிரண் கடையில் தான் இட்லி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காராமா. அவர் காலையில அந்த இட்லி எடுத்து சாப்பிட்ட உடனே அவர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இட்லி கடையை தனுஷ் எடுத்து நடத்தும் போது அப்பா மாதிரியே கரெக்டா கைப்பதம் கொண்டு வரணும், கைப்பக்குவம் கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு தடவையும் அந்த மாவை ஆட்டிட்டு வந்து இட்லியை சுடுவாரு. முதல் இட்லியா அவருக்கு தான் தூக்கி வைப்பாரு. அந்த இட்லியை அவர் சட்னி அமுக்கி லைட்டா எடுத்து வாயில வச்சு மூட்டை அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி வருதோ, நல்லா இருக்குன்னு சொல்றாரா நல்லா இல்லையான்னு சொல்றாரா அப்படிங்கறத சொல்லவெல்லாம் மாட்டாரு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லயே காட்டுவாரு. அவர் கொடுக்குற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்காக வேண்டி தனுஷ் அப்படியே கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல அப்படியே அந்த இட்லி விட்டு சிவனேசா அப்படிம்பாரு பாத்தீங்களா. அதெல்லாம் டச்சிங்கான சீன். அந்த சீன் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருப்பாருங்க. அந்த இட்லி ரிவ்யூவர் பார்க்கும்போது யூடியூப்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு கடை கடையா போய் ரிவ்யூ பண்றாரு பாத்தீங்களா, அவங்க எல்லாமே தோத்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் ஆவியில வரக்கூடிய அந்த இட்லியை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து வேற லெவல்ல பின்னி இருப்பாரு. அதே மாதிரி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த இட்லி கடை செட்டுமே பார்த்தோன்னாக்கா நாமளே எங்கேயோ அந்த கிராமத்திலேயே போய் செட்டில் ஆகி அந்த இட்லி கடையில போய் அப்பப்போ இட்லி சாப்பிட்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஆர்ட் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருக்கு.
ஆனா படத்துல சில நம்ப முடியாத காட்சிகள் எல்லாம் இருக்கு. அதாவது அந்த ஊருக்காரங்க ஏன் ஆரம்பத்துல தனுஷை வந்து வெறுக்கிறாங்கன்னு தெரியாது, அதுக்கப்புறமா ஏன் தனுஷுக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியாது. படத்துல என்னென்ன மைனஸ் பாயிண்ட்னு எனக்கு தோணுச்சுனாக்கா, கிராமத்து வாழ்க்கையை மேம்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி சில காட்சிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது ரொம்பவே பிரச்சார நெடியோடு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நகரத்து வாழ்க்கையை விட கிராமத்து வாழ்க்கை தான் சூப்பர் அப்படின்னு உயர்த்தி காட்டுறதுக்காக வேண்டியும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஹைப்பை ஏற்றி காட்டியிருப்பாங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு காசு பணம் தேவையில்லை, நல்ல கிராமத்து வாழ்க்கையிலேயே இந்த சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான சில உட்டாளக்கடையெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படத்தோட பார்க்கறதுக்கும் நம்ம ரசிக்கிறதுக்கும் கேட்டா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் ரியல் லைஃப்ல தனுஷ் மாதிரி கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற மனிதர்களாலேயே போய் வாழ முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பா பணம் தேவைதான். அந்த பணத்தை சம்பாதிச்சா தான் இந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு டிக்கெட்டே கூட எடுக்க முடியும். படத்தோட பார்க்கறதுக்கு ஓகே தான், ரியல் லைஃப்ல அதெல்லாம் சாத்தியமில்லை தான். இந்த மாதிரியான சில காட்சிகள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தானாக்கா இந்த படம் உண்மையாலுமே குடும்பத்தோட போய் பார்த்து சந்தோஷமா திரும்பி வரக்கூடிய தரமான படம் தான். தனுஷோட இட்லி தரமான இட்லி தான். என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான படங்களை பத்தின ஜாலியான டிஸ்கஷன் வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு சொன்னாக்கா மறக்காம நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கமெண்ட்கள் எல்லாம் கீழே மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.